வானிலை கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். நன்றி 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 நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோகத்தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரை இந்த நித்திய படிச்ச நேரத்தை எங்களுக்கு அழகாய் அலங்காரமாய் கொடுத்து ஆண்டவரை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி தோசரம். ஆண்டவரை இந்த நிமிஷம் வரைக்கும் பாடல்கள் ஊடாக ஜபங்கள் ஊடாக ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் ஆண்டவரை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. மூலமாக மூத்த புஜராசியை யார் மகேந்திரனை யாரையும் ஆரம்ப முதல் முடியும் வரை இருந்த வயதிலும் ஆண்டவரை பசுமையாய் இந்த காரியத்தை செய்ய நீர் கொடுக்கிற தைரியத்திற்காய் பகிர்ந்து ஆவியின் உந்துதலுக்காக கோடான கோடி தோற்றம் ஆண்டவரே. அதே வண்ணமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு இந்த நித்திய வெளிச்ச ஊழியத்தில் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும் சுவாமி நீங்களே பலப்படுத்தும் வண்ணமாக அவருடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலேயோ அல்ல ஆண்டவரே, உமது ஆவியினால் ஆண்டவரே ஆகும் என்கின்ற வசனத்தின் படியை நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக தோத்திரம் செய்ததற்காக கோடி நன்றி உமது பாத்திரை வைக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் மாறம் முதல் முடிவரை அவை ஆசீர்வதிங்கன்னு சொல்றேன். அதேபோல் இன்றைய நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை ஆரம்பம் முதல் முடிவு வரை தைரியத்தோடு பெருந்தாவியின் உந்துதலோடும் அந்த சகோதரியையும் குடும்பத்தினரையும் மதுரத்தை கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கள சுவாமி என்று மது வார்த்தை கெஞ்சி நிற்கு. அதவனமாக அரியானுக்கு இடைப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு நித்திய வெளிச்ச நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடான கோடி தோற்றம். பூமியே என் ரத்தத்தை மூடி போடாது, அதாவது பூமியை என் ரத்தத்தை மூடி போடாது, என் அலறுதலையும் மறைவிடம் உண்டாக்காமல் இருப்பதாக என்று யோபு கதறுகின்ற காரியம். அதாவது யோபு 16வது அதிகாரம் வரை 8வது வசனத்திலே வண்ணமாக ஆசிக்கின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த பூமி இரத்த கரை பிடித்த ஒரு தேசம். ஜாதி கலவரங்கள், இன கலவரங்கள், ஆயிரமான யுத்தங்களால் நடத்தப்பட்ட கொலையின் காரணமாக அநேகர் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். முதலாம் உலக மகா யுத்தத்தில கூட ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது கூட ஏராளமான பொதுமக்கள் மரித்தார்கள். லட்சக்கணக்கானோர் இந்த உலகத்துல இரத்தம் சிந்தி இருக்க ஒரு இரத்தத்தை குறித்து பரலோகம் அலறி சொல்லுகிறது. பூமியே என்ற இரத்தத்தை மூடி போடாதே என்பதை நாங்கள் யோபு 16:18 வாசிக்கின்றோம். மற்ற இரத்தங்கள் எல்லாம் காலத்தின் சூழ்ச்சியாக மூடி போடப்பட்டு இருக்கின்றது. ஆனால் மூடி போடக்கூடாத வல்லமை உள்ள ஒரு இரத்தம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மட்டுமே. தேவகுமாரனாக இருந்த கிறிஸ்து இயேசு பூமிக்கு மனுஷகுமாரனாக இறங்கி வந்து தம்முடைய விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தார் என்பதையும் அதை யாராலும் மூடி மறைத்து விடவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, எதற்காக அவர் இரத்தம் சிந்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய இரத்தம் மூடப்பட கூடாது. இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் கூறுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, இதோ
அரிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வசனம் கூறுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கும் அவர் இரத்தம் சிந்தின வண்ணமாகவே இருக்கிறார் என்று கூறுவது மிகையாகாது. பூமியில் மற்றவர்கள் சிந்தின இரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டான்பானவர்களே. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மட்டுமே பரிசுத்த இரத்தம், பாவ மன்னிப்பை உண்டாக்குகின்ற இரத்தம் என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 13:38 மீட்பை உண்டு பண்ணுகின்ற இரத்தம் என்று எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 வாசிக்கின்றோம். சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயமளிக்கும் இரத்தம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கின்றோம். பாருங்கள், பரலோகத்திலே பரிசுத்தம் உண்டு, ஆனால் இரத்தம் இல்லை. மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:50 வாசித்து தியானியுங்கள். பூமியிலே இரத்தம் உண்டு, ஆனால் பரிசுத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோக பரிசுத்தத்தோடும் பூமிக்குரிய இரத்தத்தோடும் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இறங்கி வந்தார். அந்த பரிசுத்த இரத்தத்தை பூமி எப்படி மூடிப்பட முடியும்? முடியவே முடியாது. இயேசுவின் இரத்தம் என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அவர் எப்படி, ஏன் இரத்தம் சிந்தினார், எங்கெல்லாம் இரத்தத்தை சிந்தினார் என்பதை தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிக பிரயோஜனமாக இருக்கின்றது. அதை 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். 1, சிலுவைக்கு முன்பாக சிந்தின இரத்தம் என்றும், சிலுவை பாதையில் சிந்திய இரத்தம் என்றும், சிலுவையிலே சிந்திய இரத்தம் என்றும் பிரிக்கலாம். முதலாவதாக கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின இரத்தம். முதலிலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின இடம் பிலாத்துவின் அரண்மனையில் அல்லவே அல்ல, சிலுவையிலும் அல்ல, கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் சிந்தினார். கெத்செமனே என்ற வார்த்தைக்கு எண்ணெய் செக்கு என்பது ஒரு அர்த்தமாகும். செக்கிலே ஒளிவ விதைகளை போட்டு ஆட்டும் பொழுது அந்த விதைகள் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு எண்ணெயாக வெளியே வருவது போல ஏச ஆத்ம வியாகுலத்தினாலே பிழியப்பட்ட ஒரு இடம் கெத்செமனே. மற்றவர்கள் அவரை அடித்து இரத்தம் எடுப்பதற்கு முன்பாகவே தாமே முன்வந்து மனுஷ குலத்திற்காக கெத்செமனே தோட்டத்திலே இரத்தம் சிந்தி கொடுத்தார். அங்கே அவருடைய ஆன்மாவுக்கு பாடுகள் காணலாம், உள்ளம் நொறுங்கின ஜெபத்தை காணலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்றும், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரிய துளிகளாக தரையிலே விழுந்தது என்று லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 44வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினார், தண்ணீரை ஊற்றினார் என்று எபிரேயர் 5:7 இரத்தத்தின் வேர்வையை ஊற்றினார் என்று லூக்கா 22:44 நம்முடைய ஆத்மாவை ஊற்றினார் என்று எசாயா 53:12 அவருடைய நாமத்தை ஊற்றினார் என்று உன்னத பாட்டுகள் 1:4 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவருடைய விலையேறப்பட்ட மாசற்ற இரத்தத்தை ஊற்றினார் என்பது லூக்கா 22:44 தெளிவாக கூறுகிறது. அவர் ஆத்ம ஊலத்தோடு சிந்தின இரத்தம் பூமியே நீ மூடி போடாதே. ஜெபிக்கும் பொழுது அவர் இரத்தம் சிந்தினபடியினாலே அந்த இரத்தம் துளிகள் உங்கள் உள்ளத்திலே விழும் பொழுது ஜெபிக்க முடியாத உள்ள தடைகள், இருளின் ஆதிக்கங்களை நீக்கிவிட்டு ஜெப ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கொண்டு வரும். உங்களை ஜெப வீரராக
மாற்றுகின்றது. மனித இரத்தத்திலே ஒரு பெரிய ரகசியம் உண்டு. அது மிருக இரத்தத்திலே இருந்து வேறுபட்டது என்று சொல்லலாம். மாமிசத்தின் உயிர் அதன் இரத்தத்திலே இருக்கிறது மட்டுமல்ல, மனிதனுடைய இரத்தத்திற்கு சத்தம் உண்டு, குரல் உண்டு, மொழி உண்டு. இரத்தத்தின் சத்தம் பூமியில இருந்து பரலோகம் வரைக்கும் எட்டக்கூடியது. முதலிலே இந்த உலகத்தில இரத்தம் சிந்தின மனிதன் ஆபேல். தன் சொந்த சகோதரனை ஈவிரக்கமின்றி வன்கொலையாக கொலை செய்யப்பட்டவன். அவனுடைய இரத்தம் மூடிவிடலாம் என்று காயின் நினைத்தான். ஆனால் அவனுடைய இரத்தத்தின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தார். என்ன செய்கிறாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்திற்கு சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார் என்பதை வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அழிகளின் கொடிய பழி இரத்த பழி, கரைகளில் பெரிய கரை இரத்த கரை. வீரர்கள் இரத்தத்தின் அருகே நின்று தூளுரைப்பார்கள், வீர சபதம் இடுவார்கள், இரத்தத்தை எடுத்து நெற்றியிலே வீர திலகமாக பூசுவார்கள். ஆனால் எந்த டாக்டருக்குமோ, எந்த விஞ்ஞானிகளுக்குமோ, எந்த அரசியல்வாதிகளுக்குமோ தெரியாத மாபெரும் ரகசியம் ஒன்று உண்டென்றால், மனிதனுடைய ஒவ்வொரு துளி இரத்தம் தன்னை உண்டாக்கின இறைவனை நோக்கி கூப்பிடுவதுதான். அது பழிவாங்க செய்யும் படியாக கூப்பிடுகிறது. ஒரு இரத்தம் பழியினால் 7-70 வழி உண்டாவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. ஆபேலின் இரத்தம் என்ன என்று கூப்பிட்டிருந்திருக்கும்? பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் படி கண்ணுக்கு கண்ணும், பல்லுக்கு பல்லும், ஜீவனுக்கு ஜீவனும், இரத்தத்திற்கு இரத்தமும் என்பதாகவே இருந்தது. அங்கே மன்னிப்புக்கு இடமே இல்லை. ஆபேலின் இரத்தம் தன்னுடைய சகோதரனுக்காக பழிவாங்க சொல்லிய காரியமாகவே பேசி இருந்திருக்க கூடும். அப்போதான் பவுல் ஆபேலின் இரத்தத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் இயேசுடைய இரத்தம் நன்மைகளையே பேசினது என்றதிலே 12:24 வாசிக்கின்றோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கின்றது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார். அவருடைய ஒவ்வொரு இருதய துடிப்பும் ஜனங்களுக்கு மன்னிப்பு அருள வேண்டும் என்பதே, பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையிலே தொங்கின 6 மணி நேரமும் திரும்ப 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 பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம் என்று. கெத்செமனி தோட்டத்திலே அவர் இரத்தம் சிந்தின பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தபடினாலே அவருடைய இரத்தம் பிதாவை நோக்கி, பிதாவே என் பிள்ளைகளை ஜெப வீரர்களாக மாற்றும், விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றி அருளும் என்றே கதறி இருந்திருக்க கூடும். இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே பல சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்பதையும் எபிரேயர் 5:7 வாசிக்கின்றோம். தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணினார் என்பதையும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமே, ஆனால் நீங்கபடியாக செய்யும் சுவாமி, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவதென்று ஜெபம் பண்ணினார் என்று வேதம் கூறுகிறது. மத்தேயு 26:39வது வசனத்திலே இரத்தம் சிந்தி கொடுக்கும், ஜெபிக்க உதவும். பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க கெத்செமனி தோட்டத்தில் அவர் ஆத்மா வியாகுலம் அடைந்த பொழுது ஒரு வினாடி கண்களை திறந்து நித்திரை மயக்கத்தோடு ஜெபிக்காதபடி இருந்த சீசர்களை பார்த்து, என்னோடு கூட
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார் என்பதையும் வேதம் தெளிவாக கூறுகிறது. மேத்யூ 26:40 வசனத்தை தியானிங்க. அந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களை. 1 மணி நேரமாவது என்பதை சிந்தித்து பாருங்கள். மனிதனுக்கு ஒரு நாளிலே 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டுமே, ஆனால் 2 மணி நேரமும் 24 நிமிடங்களும் கொடுக்க வேண்டும். மீதி நேரத்தை எல்லாம் உண்பதற்கும் உழைப்பதற்கும் உறங்குவதற்கும் சில கழிப்பதற்கும் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். என்னோடு கூட ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். தனியாக ஜெபித்தால் சோர்ந்து போவீர்கள். தனியாக ஜெபித்தால் சத்துரு எண்ணங்களை சிதற பண்ணுவான். ஆவியின் உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்பதையும் மேத்யூ 26:41 வாசிக்கின்றோம். ஆனால் இயேசுவின் கரம் பிடித்து அவரோடு இணைந்து ஜெபித்தால் உற்சாகமாக சோர்வடையாதபடி பல மணி நேரம் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். இயேசுவின் கரம் கோர்த்து ஜெபிக்கும் பொழுது, தேவனே உம்முடைய இரத்தம் தரையிலே விழுந்து வீணாகிவிடக் கூடாது, அது என் உள்ளத்திலே விழட்டும். ஜெபிக்க முடியாத எனக்கும் உள்ள இருளை அகற்றும் ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தையும் ஆவியை எனக்கு கொண்டு வரட்டும் என்று சொல்லி மன்றாடுங்கள். அவருடைய கையை பிடித்திருக்கும் பொழுதே அவர் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வார். அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தையும் உங்களுக்கு தருவார். நான் தாவீது குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடும்பத்தின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று வாக்களித்து இருக்கிறாரே என்பதை நாங்கள் சகரியா 12:10 வாசிக்கின்றோம். ஆம், உங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியையும் கண்ணீரையும் ஆவியையும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமும் உங்களுக்கு தேவை அன்பானவர்களே. இயேசுவோடு இணைந்து ஜெபியுங்கள். அவருடைய இருதய துடிப்பை, உள்ளத்தின் பாரத்தை உணர்ந்து ஜெபியுங்கள். ஒரு நல்ல ஜெப நண்பனை போல தன்னுடைய பாரத்தை, ஜெப குறிப்புகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சிறந்த ஒரு ஜெப வீரனாக மாற்றும். இரண்டாவதாக, வாரினால அடிக்கப்பட்ட பொழுது சிந்தின இரத்தம். அதாவது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை கைது செய்தார்கள். அநியாயமான விசாரணைகளை செய்து முதலாவது அவரை அண்ணா, காயப்பா என்ற பிரதான ஆசாரியர்களிடம் கொண்டு போனார்கள். மறுநாளிலே அவரை கட்டி பொந்தி பிலாத்தினுடைய இடத்திற்கு கொண்டு போனார்கள். பொந்திய பிலாத்து அவரை ஏரோதின் இடத்திலே அனுப்பி வைத்தான். ஏரோது திரும்பவும் பிலாத்து இடத்திலே அனுப்பி முடிவிலே பொந்தி பிலாத்து இயேசுவை வாரினால அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்தான் என்பதை நாங்கள் மேத்யூ 27:26 வசனத்திலே வாசிக்கின்றோம். மேத்யூ 27:26 பிலாத்தினுடைய அரண்மனையிலே குற்றவாளிகள் விசாரிக்கும் கொடூரமான ஒரு பகுதியிலே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். ரோமர்கள் குற்றவாளிகளை வாரினாலே அழைப்பதற்கு முன் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கை கால்களை உயர தூக்கி கட்டி 2 போர் சேவர்களை ஒருவன் பக்கத்திலே மற்றவன் மறுபக்கத்திலே இருந்து மாறி மாறி அடிப்பார்கள். குற்றவாளிகளை அடிக்கும் அந்த சவுக்குக்கு மிகவும் நீளம் உள்ளதாகவும் இரும்பு தூள்களும் எலும்புகளும் கண்ணாடி பீங்கான்களும் துண்டுகளும் தூண்டில் முட்களை போல் இணைக்கப்பட்டு இருக்கும். அப்படி சவுக்கினால அடிக்கும் பொழுது அந்த சரீரத்தை 2-3 முறை சுற்றி வந்து ஆழ சரீரத்தில் பதிந்து விடும். அந்த சபைக்கு வெளியே இழுக்கும் பொழுது சரீரத்தில் உள்ள பகுதிகளில் இருந்து மாம்சத்தையும் தோலையும் உரித்து கிழித்து வரும். ரோமருடைய பழைய வழக்கத்தின்படி அப்படி 40க்கு 1 குறைய 39 முறை அடிக்கப்பட்டார் என்றும், இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளிலே சவுக்கு அடி பழக்கத்தில் இருந்து வருகிறது. சிங்கப்பூர் தேசத்தில் கூட குற்றவாளிகளை
அமிலத்தின் ஊற வைக்கப்பட்ட சவுக்குகளினால் அடிக்கிறார்கள் என்று 8 முறை அல்லது 10 முறை ஒருவன் அடிக்கப்பட்டான் என்றால் அவன் வாழ்வே ஒன்றுமில்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடுவான், நடை பிணமாக வாழ்வான். ஒரு குற்றம் அறியாத தேவகுமாரனை இயேசு அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரம் எல்லாம் கிழிந்து போயிருந்ததற்கும் அப்படியே அடிபட்டு பழக்கமில்லாத ஒரு தேவகுமாரன் அவர் பட்ட சவுக்கு அடிகளை தீர்க்க தரிசனமாக கண்களினாலே பார்த்த சங்கீதக்காரன், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசாலைகளை நீளமாக்கினார்கள் என்று எழுதுகிறார். சங்கீதம் 129:3 வாசியுங்கள். மலையின் வியாதிகளை குணமாக்கக்கூடிய பிசின் தைல மரங்கள் உண்டு. அந்த மரங்களுக்கு கூரிய கத்தியினாலே அதை சீவும் பொழுது அந்த பட்டைகள் உரித்தெடுத்தப்பட்ட பிறகு சிவந்த நிறத்திலே பிசின் தைலங்கள் வடியும். வியாதி யுற்றோரை சுத்தமாக்குவதற்கு இளையத்தின் பிசின் தைலத்தை பயன்படுத்துவார்கள் என்று எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சவுக்கு அடிகளிலே கிழிக்கப்பட்ட பல்வேறு இடங்களிலே இருந்து வழிந்து வருகின்ற ரத்தம் இளையத்தின் பிசின் தைலத்தை போல நம் ஒவ்வொருவருடைய வியாதியையும் குணமாக்க வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அதற்காகவே அவர் தம்முடைய சரீரம் எல்லா தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படியாக அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கின்றோம். அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். அது எசாயா 53:5 அவனமாக வாசிக்கின்றோம். 3 முள்முடி சூடப்பட்ட தலையிலே இருந்து சிந்துகின்ற இரத்தம். போர் செய்வர்கள் முள்முடியினால ஒரு முடியை பின்னியும் அவர் சிரசின் மேலே வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவர் குடித்து, யூதருடைய ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லி அவரை கையினால அழித்தார்கள் என்று யோவான் 19வது அதிகாரம் 2-3 வாசிக்கின்றோம். பிலாத்தினுடைய அரண்மனையிலே கொடூரமாக இயேசு அடிக்கப்பட்ட பின்பு அவருக்கு சிவப்பு அங்கி ஒன்றை உடுத்தி வெளியே கொண்டு வந்தார்கள். அதன் பின்பு அவர் யூதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேலே வைத்து அடித்தார்கள். சரித்திர ஆசிரியர்கள் கூற்றின்படி ஏறக்குறைய 600 சேவகர்கள் இயேசுவை சூழ்ந்து நின்று உருட்டு கட்டையினாலே கொடூரமாக அடித்திருக்க கூடும் என்று யூகிக்கின்றார்கள். எத்தனை வேதனையாக இருந்திருக்கும். மூக்கள் இயேசின் தலையிலே ஆழமாக இறங்கி கண்களின் வழியாக கூட துளைத்து கொண்டு வெளியே வந்திருக்கும் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே ஏறக்குறைய 24 வகை முட்கள் உண்டு. கிறிஸ்துவின் சிரசிலேயே சூட்டப்பட்ட கொடூரமான ஒரு வகை முள் தெரிந்தெடுத்தார்கள். இன்றைக்கும் அது பினாகிரிஸ்டி முள் என்று அழைக்கப்படுகின்றது. கொடூரமான விஷத்தன்மை உள்ள முள். அது குண்டூசியை போல கூர்மையானது, விஷமும் இருக்கக்கூடிய முள் வகை. அது கொஞ்சம் குத்திவிட்டாலும் தேல் கொட்டுவதை போன்று கொடூரமான ஒரு வழியையும் வேதனையையும் ஏற்படுத்தும். வரலாற்றிலே ரோமர்கள் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். அவர்கள் யாருக்கும் முள்முடி சூட்டப்பட இல்லை. சிலுவையிலே இயேசுவின் அருகே தொங்கின 2 கள்ளர்கள் முள்முடி சூட்டப்பட இல்லை. முழு உலக சரித்திரத்திலேயே முள்முடியை தாங்கினவராக சிலுவையிலே தொங்கிய இரத்த சிந்தின ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன் அவருக்கு முள்முடி? முட்கள் என்பது சாபத்தின் சின்னம். மனிதனுடைய பாவத்திலே சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைக்குவதற்கு என்றார் கர்த்தர்.
என்பதை ஆதியாகமம் 3:18 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே முள் இருந்ததில்லை. மனிதன் பாவத்தினால வந்த சாபத்தின் பிறகுதான் பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைப்பதற்கு தொடங்கின. முள் கர்த்தருடைய 2வது சிருஷ்டிப்பு. அது சாபத்தின் சின்னம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பயங்கரமான சாபங்கள், அகால மரணங்கள், சுயாதீனமற்ற பிள்ளைகள், எப்பொழுதும் கஷ்டமும் நஷ்டமும் மனவேதனையும் நிரம்பி இருக்கின்றன. காரணம் கொடிய சாபங்கள். பல வகை சாபங்கள் உண்டு. பல வகை சாபங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து வருகின்றன. சில சாபங்கள் நியாய பிரமாணத்தையும் வேதத்தையும் அதட்டை செய்து மனம் போல வாழும் பொழுது வருகின்றன. மனிதன் சபிக்கும் பொழுது வருகின்ற சாபங்களும் உண்டு. மாதா பிதா குருமார்களிடமிருந்து வருகின்ற சாபங்களும் உண்டு. மனிதனே தன்மேலே வலியை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சாபங்களும் உண்டு. இந்த சாபங்களை நீக்கத்தான் இயேசு கிறிஸ்து சாபமான ஒரு முள்முடியை தரித்து விலையேற பெற்ற இரத்தத்தை அவர்களுக்காக சிந்தினார். மரத்திலே தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கர்த்தர் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாகி மீட்டு கொண்டார் என்ற கலாச்சார 3:13 வாசிக்கின்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்பதையும் உபாகமம் 23:5 வாசிக்கின்றோம். இனி ஒரு சாபமும் இராது. தேவ ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கின்றோம். இயேசு சாபத்தை முடிக்கிறவர் மட்டும் அல்ல, அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவரும் அவரேதான். என்றைக்கும் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன் என்று குறிப்பிடுகிறார் நெகனியா சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 2வது வசனம். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து அண்டையிலே ஓடி வந்து விடுங்கள். முள்முடி சூடப்பட்ட அவருடைய தலையிலே படுகின்ற இரத்தம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். உங்கள் ஆதி ஆத்ம சரீரத்தை மூடிக்கொள்ளட்டும். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைகளிலும் ஜன்னல்களிலும் பூசுங்கள். சாத்தானே, சங்கார தூதனே, இனி உங்களுடைய குடும்பத்தை அவனால் அணுகவே முடியாது. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடையவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் இன்று அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கின்றோம். மனிதனை உலகத்திலே அவதரித்த பொழுது பாவத்திலே ஊறினவனாக பிறக்கின்றான். விசேஷமாக ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்களிலே கொஞ்சம் அறிவு வந்தவுடனே தன்னுடைய தாய் கூட வேறொரு பிள்ளைகளை தூக்கினால் அது பொறாமை கொண்டு அழுது ஓ என்று தாயை தொந்தரவு செய்கின்றது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று குறிப்பிடுகிறதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில பிறந்திருக்கிறபடியினாலே அதிலே இருந்து ரட்சிப்பு, அதாவது பாவத்திற்குள்ள முற்றிலுமான விடுதலை நிச்சயமாகவே தேவை. அதற்காகவே சிலர் ஆடு மாடுகளை இரத்தத்தை பலியாக செலுத்தினார்கள். இதனாலே ஒரு நிரந்தர நிவர்த்தியும் பெறவே முடிய இல்லை. அதற்காக தான் தேவாதி தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ரட்சிக்கும் படி பாவ பிராயசித்த பலியாக இவ்வுலகத்துக்கு அனுப்பி வைத்தார் என்று யோவான் 3:16 1 யோவான் 3:1 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்பு இன்று உங்கள் வாழ்வையும் பாவ அடிமைத்தனத்தையும் பாவ மோகங்களையும் இச்சைகளையும் யாவற்றையும் விடுதலையாக்கும். ஆண்டவர்
பாரபட்சம் இல்லாதவர் என்பதை நாங்கள் அப்போது 10:34 வாசிக்கின்றோம். கலாத்தியர் 2:6 ரோமர் 2:11 விதமாக வேறுபாடின்றி இவரையும் பாவம் சாபம் கோபம் பொல்லாங்கு நிறைந்த வாழ்க்கை அடிமைத்தனம் யாவற்றிற்கும் விடுதலையாக்கும் தம் சிலுவையில் சிந்திய இரத்தம் கல்வி சுத்திகரிக்கும் பூரண ரெட்டிப்பின் அலங்கரிப்பாகவே எங்களுக்கு கொடுக்க அவர் சுத்தம் உள்ளவராக இருந்தார். ஜெபம் செய்வோம். அன்பினாலவர் இதுவரை ரெட்டிப்பின் மேன்மையை அறியாதே இருந்த எங்களையும் ரெட்டித்து இன்று முதல் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஒரு தெய்வீக சித்தத்தை எங்களுடைய வாழ்விலும் நிறைவேற்றும். ரெட்டிப்பின் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அறிந்து வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு அருள்வீராக. அந்த அருளை எங்களுக்கு தருவீராக. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒரு பாத்திரமாக மாற எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டும் என்று இந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் பிதாவே என்று சொல்வதோடு தங்கம தமிழ் கிறிஸ்துவ வானொலி ஊடாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்க வேண்டும். ஆவியினால் அபிஷேகம் அவர்களை முற்றிலுமாக மாற்றி தெய்வீக சாயலை அவர்களுக்கு நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நித்திய வெளிச்ச ஊழியத்தை நாங்கள் செய்கின்றோம். நீரே அவர்களுக்கு அருள் தருகிறபடியினால் உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களையும் ஆண்டவரை இந்த இருளிலே இருந்து இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் இழுத்து கொண்டு வாரும் தேவனே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் பிதாவே ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடலோடு முடிக்க இன்றைக்கு ஆசைப்படுகின்றேன். அதாவது இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், எதிரியை துரத்தேன் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகந்தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாத்தானை திரத்திடும் இரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம், நித்திய ஜீவனை தரும் இரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒப்பரவாக்கிடும் இரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். அவருடைய இரத்தம் தான் எங்களுக்கு ஜெயம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு அம்மா உங்க கையிலே பாரம் கொடுக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள் என்று உங்களிடமிருந்தும் ஐயாவிடமிருந்தும் உங்கள் எல்லோரிடமிருந்தும் மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நன்றி பாஸ்டர். ரத்தம் மூடாதே என்று சொல்லி ஜோபு அங்கலாய்த்தான்.
ஆனா இன்றைக்கு ரத்தம் அவருடைய இயேசு கிறிஸ்து இயேசப்பான் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை பலப்படுத்துறது, ரத்த கோட்டை வச்சு எதிரி நுழையாமல் பாதுகாக்கிறது. அவருடைய ரத்தம் ஜெயம் ஜெயம். அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தினங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதானத்தை கூறுகிறோம். கத்த நான் ஒன்றையும் மகிமைப்படுவேன். நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி, கோடி நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்க ஊழியங்களையும் இந்த நித்திய பலிச்ச ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன். ஆமென். நன்றி நன்றி.